ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு எல்லாரையும் சமாதானம் பண்ணிவிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. நம்ம கோமதியம்மா ஒரு பக்கம் இனிமேட்டுக்கு இவள் காலேஜும் போகக்கூடாது, இவள் படிக்கவும் கூடாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் 10 பேர் சேர்ந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோமதியம்மாவுக்கு ஏம்மா படிப்போட அருமை தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணலாமானோ, நீயே படித்த பிள்ளை தானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம தங்கமையில் ஒரு பக்கம் படிப்போட அருமை படிக்காதவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மைதாங்க, ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துடுச்சுன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அனுபவித்த வழிகளை கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் அத்தை கொஞ்சம் யோசிங்கத்தான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்கிறது என்ன, ராஜு ஒரு பக்கம் சொல்கிறது என்ன, எதையுமே கேட்க மாட்டேன், நான் இவெல்லாம் இதுக்கு படிக்கணும், இவளை வீட்டோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் அவங்க அக்கா வீட்டுக்கு போனோடனே நீ தான் அரசியை கொடுப்பேன்னு பார்த்தேன், கொடுக்கல, இதுதாங்க சொந்தங்கிறது. அதாவது அவங்களுக்கு தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம தேவை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இப்படி வந்துட்டு அவங்க குத்தி காமிக்க அதுக்கப்புறம் இல்லை நான் அரசியை வந்துட்டு கட்டிக்க சொல்ல தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே ஏன்ப்பா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அரசி வாமா சாப்பிடலான்னு எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வச்ச மனுஷன் முதல்ல விருந்து வச்சு பின்னாடி வந்து மருந்து வைக்கிறிய அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம அரசியோட ரியாக்ஷன். ஏன்னா இவர் கூப்பிட்டு நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்குறாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பல. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க சதீஷில், எங்கள் அக்கா குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஆத்திரத்துலையும் அவசரத்துலையும் எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே நல்ல முடிவாக இருக்காது, சிறந்து யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ண அவர் கேட்க போகிறாரா, வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழனி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கவே இல்லைங்க. உடனே சுகன்யா 4-5 பிட்டை போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படிங்குது, ஏன் ஓடி போகணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஓகே.